குள்ளமணி வாத்து மெல்ல மெல்ல நடந்து வா குவா குவா வாத்து. இன்னைக்கு சண்டே நாங்க என்ன வாங்கிட்டு வந்து பாக்குறீங்களா? நாங்க பாத்து வாங்கிட்டு வந்துருக்கோம். பிடிச்சிருக்கா? எங்க அது கட்ட ஊக்கலாமா? அது கத்துற பாருங்க, வாயா பாருங்க. வாத்து வாயா சூர்யா, வாத்து வாயா எங்க? பிடிச்சிருக்கணும், பிடிச்சிக்கோ. இப்படிங்களா? காலை பையில ஊக்கணும். இப்படிப்பா. கிட்டத்தட்ட 1 இயராக வந்து வாத்து வேணும்னு அடம் முடிச்சு ஒரு வழியாக வாத்து வாங்கிட்டேன். ஆனால் நாங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். 2 வாத்து வாங்கணுமா, ஒரு வாத்து தான் வாங்கிட்டு வந்தோம். வாத்து வளர்க்குறது எப்படி என்னென்னு தெரியல ப்ரொசீஜர்லாம். சரி ஃபஸ்ட்டு ஒரு வாத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க 2 வாத்தை தான் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் தான் போய் இன்னொரு வாத்து வாங்கணும். அதுக்குள்ளேயே இந்த ஒரு வாத்தை வச்சு என்னென்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தண்ணிக்குள்ள விட்டா சும் பண்ணுமா? தண்ணிக்குள்ள விட போறான். மோட்டர் போட்டு வச்சாச்சு. தண்ணிக்குள்ள விடு விடு பார்ப்போம். தண்ணி குடிக்குது. விடுங்கடாவா, விடுங்க பாப்போம். விடாமதா விடு விடு. தண்ணி விடு, நீஞ்சும் அது. விடு. தண்ணிக்குள்ள தான் தெரியாது வாத்து. இதான் எங்க வாத்து. நாடு குள்ளமணி வாத்து. குளிக்குதாடா சூர்யா? உடனே பாக்குதுடா. கொத்துமா? வண்டியில போகும்போது ஒரே குத்து வச்சிருச்சு. கிரி விட அவனை பாக்குது, என்ன பண்ணு பார்ப்போம். சூர்யா உடனே தான் பாக்குது, கடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுது. அண்ணனுக்கு ஊத்தி விட, தண்ணி ஊத்தி விடு. அண்ணனுக்கு ஊத்தி இல்ல. கத்து கத்து கத்து. அண்ணனுக்கு கத்து. நக்கலிக்கு சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு கேக்குதுடா. சாப்பாடு கேக்குது. என்ன சாப்பாடு வைக்கணும் தெரியலையே. எனக்கு அங்க கேக்கும். கேப்போம். யூடியூப்ல போட்டு பார்ப்போம். யூடியூப்ல போட்டு பார்த்தா தெரிஞ்சு என்ன சாப்பாடு வைக்கணும் வாத்துக்கு. எப்படி வாத்துக்கு போடன்னு கேட்போம். இந்த காலை வளைஞ்சிருக்குல, இங்க அதான் வாத்துக்கால். ஒவ்வொரு காலும் ஒரு மையம் இருக்கும். நம்மளோட கால் ஒரு மையம் இருக்குல்ல, வாத்துக்கால் கிட்ட தான் இருக்கும். என்னடா மயிலில் உட்காந்துருச்சா? போக மாட்டாதா? இறக்கி விடு, இப்போதான் பார்ப்போம். இங்கே இறங்க. வெளியே வருதுடா. பேக் சொல்லி கூப்பிட்றா. நல்லா பழகிடுச்சு சூர்யா உங்ககிட்ட வந்து. பேக் கூப்பிட்டா வருதுடா. சூப்பராக பழகிடுச்சு சூர்யா உங்ககிட்ட. ஏறப்பாரு அழகா. ஏறிச்சுடா. வாங்கிட்டு வந்ததுலேருந்து சூர்யாட்டு மடியை விட்டுட்டு இந்த வார்த்தை எங்கேயும் போக மாட்டேது. சூர்யா மேலே ஏறி உட்காந்துக்குது. இது வந்து பாரு சூர்யா. விழுந்துடாமடா. நீ தான் அதுக்கு அம்மா அப்பா. டேய் வாத்து உடனே தானே பிடிச்சிருக்கோம். உன் பின்னாடி தானே தெரியுது வாத்துக்கு. விட்றா அப்படி பிடிக்க கூடாது. இப்படி கழுத்தை பிடிச்சி தான் தூக்கணும். கால் பிடிச்சி கூடாது. இதை பிடிச்சி தூக்கலாம். சரி. ஹாய், பேர் என்ன வச்சிருக்கா? குள்ளமணியா? குள்ளமணி. உன் பேர் குள்ளமணியா? குள்ளமணி கப்பா? அப்புறம் என்னடா அது? கப்புனா என்ன? கப்புனா கப்புன்னு பேருக்கு வச்சு கப்புன்னு கூப்பிட்டா வருது. கப்புன்னு கூப்பிட்டா வருதா? சரி, கப் குள்ளமணி கப். கப்பு ஒண்டியா? குள்ளமணி இல்லை. கப்பு கப் கப் கப்
பேக் சொல்லு. அம்மா நாக்குள்ள என்னமோ வச்சிருக்கு. என்ன வச்சிருக்க காட்டு. நாக்கு தானே இருக்கு அதில். பேக் சொல்லு. Back Macorina, back Corina, back Corina, விசிலடிக்கும் வயசுதான Macorina, கேதான. எப்படி நல்லா பாடுறானா? ஐயோ பாட்டு பாடுது. தொலைபதி பாட்டுலாம் பாடுதுடா. அது கேட்டுச்சா உன்ட்ட? எப்போ கேட்டுச்சு? ஆக்ஷன் பண்ணாதடா. ஐயோ ஆமாடா. சரி கொஞ்சம் எடுத்து சாப்பிட பார்ப்போம். அது பயந்து ஓடுது. எங்க சாப்பிட பார்ப்போம். இந்த பாருங்க பொங்க சொல்லு. வா கமான் சாப்பிடு. ஐயோ சாப்பிடாது பார்த்து. நீ பாரு ஃபஸ்ட்டு. நீங்கள் இருக்கு பாரு. உனக்கு உன்னோட ஃபுட்டு இங்கே இருக்குது. எங்கே சூர்யா பார்த்துட்டு இருக்க? இங்கே பாரு, கீழே பாருமா. அது வேணாமாண்டா. கிணியோட கொடுத்தா சாப்பிட நினைக்கிறேன். கோச்சிக்கிச்சு கொஞ்சமாக வைக்கவும். இங்கே கிணியோட கூட சாப்பிட பார்ப்போம். அது தான் பார்ப்போம். என்ன பண்ணி பார்ப்போம். இங்கே பாரு பொங்கல் சோறு வேணாமா விடு. இந்த வாத்து சரியான வாத்தாக இருக்குங்க. சூர்யா வச்ச பொங்கல் சோறு தின்னுப்புட்டு சூர்யா வீட்டுக்குள்ளே போயிட்டான். அவன் எங்கன்னு தேடிட்டு இருக்கு. நான் கூப்பிட்றேன் இங்கிட்டு வா வாத்துன்னு. என்கிட்ட வர மாட்டேங்குது. அவன் எங்கன்னு அவனை தான் பார்த்து நின்றுருக்கு, தேடி நின்றுருக்கு. அது வாட்டு செவனே உட்காந்துருக்குடா. பாவண்டா. என்னடா செல்வமணி? செல்வமணி இது குள்ளமணி. சூர்யா வந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். அதனால் அது பக்கத்தில் உட்காந்து அது டிவி பார்க்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே டிவி ஓடிட்டு இருக்கு. அது போஸை பார்த்தீங்களா? போஸ் பாருங்க. போஸ் இது என்ன வாத்து நடையா? வாத்து மடையா? என்னடா என்கிட்ட வருது? ஆஃப்டர் 1 வீக் ஆடி ஆஃபர் தாங்க. ஆடிக்கு தான் 1+1 ஆஃபர் போடுவார்னு பார்த்தா நம்ம ஒரு வாத்து வாங்கிட்டு இன்னொரு வாத்து வாங்கினா என்ன நல்லா இல்லைங்க. ஒரு வாத்து வாங்கினதுக்கப்புறம் தான் இது எங்கள் பின்னாடி வர்றது நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்குது. இல்லைனா வீட்டுக்குள்ளே தான் வந்து தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. ஒரு ஆளாக இருக்கும். ரொம்ப அதுக்கு என்னமோ மாதிரி இருந்துக்கும் உங்களுக்கு. சரி இன்னொரு வாத்து வாங்கியாந்து விட்டோம். எங்களுக்கு கண்டுக்கிறதே இல்லை. சூர்யாவே கண்டுக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் ஜாலியாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அதான் 1+1 ஆஃபர் மாதிரி வாத்தை வந்து ஒன்றுக்கு ஒரு வாத்து தான் விட தெரியாது போல இருக்குது. இன்னொரு வாத்து வாங்கி விட்டோன்னே ஜாலியாக தெரிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.